ஆண்களுக்கு ஒரே முகம், பெண்களுக்கு ஒவ்வொரு முகம். வீட்டில் ஒரு முகம், தெருவில் நடக்கும்போது ஒரு முகம், ஆஃபீஸில் ஒரு முகம். முகம் மாறி எது நிஜ முகம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள் தான். உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் சொன்னான், இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும், இடை ஓடும் நதி மெல்ல சிரிக்கும். அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு பெண்களை உண்மையிலேயே உயர்த்திட்டோம். இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க, வீடுகள்லையும் மாறிடுச்சு. குழந்தையிலே பாருங்களேன், பெண் குழந்தை ஒரு 3 வயசு பெண் குழந்தை துருன்னு இருந்தது வச்சுங்க, கியூட் பேபின்றான், வெரி கியூட் அப்படின்னாங்க. இதே பையன் குழந்தை 3 வயசுல துருன்னு இருந்தா குறைஞ்சது. இப்போ காலேஜ் படிக்கும்போது பாருங்க, இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸர் கேட்டால் வச்சுக்க, பாடத்தையும் நிறுத்திடுறான், தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான். சந்தேகம் கேட்டதுன்னா கேர்ள்ஸு, பையனுக்கு சந்தேகம் வராது, ஏன்னா கவனிச்சா தானே வரும். என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டான்னா, சார் அப்படின்னா என்ன ஒரு டவுட் சொன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கறையா, அப்படிதான் ஆயிடுச்சு. அதுன்னு சார் அப்பத்திலிருந்தே வருது சார். பெண்களுக்குன்றது தனி. இப்போ அந்த காலத்திலே பாருங்கள், சுயவரம்னு நடக்கும் சார், அதெல்லாம் அக்கிரமம். என்னன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும். அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க, மீதி பேர்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடணும். அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான். இப்போ தான் சட்டம் வந்தது, பெண்களுக்கு திருமண வயது 21ன்னு. முன்னால் 18 தானே. அது என்ன, அது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. எனக்கு 21 ஆச்சு. ஏதாவது கல்யாண பேச்ச ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன். எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை. அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு, உருப்பட்டா மாதிரி தான் போ அப்படின்னாரு. அப்போ இல்லை, நமக்கு 21 ஆச்சே 22 ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு 18 ஆயிடுச்சு. சார் அதுக்கு கல்யாணம் பண்ணார். சரி, அடுத்த வருஷம் நம்மளுக்கு பொண்ணு வரானே, எங்கே தங்கச்சி போச்சு, ஆடி மாதம் வந்தது, திருப்பியும் போச்சு, தீபாவளிக்குன்னு வந்தது, திருப்பியும் போச்சு, பிரசவம்னு வந்தது, 3 வருஷம் ஓடிடுச்சு. அப்பாண்ண 2வது தங்கச்சி 18க்கு ஆயிடுச்சு. அப்புறம் இதுங்க மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட 28 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க, கல்யாணம் பண்ணுவியான்னு. அப்புறம் நானே என்ன பண்ணேன், என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ அப்படின்னாரு. என்ன போன்றாருன்னு. அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்டே சொல்லிட்டேன், அப்பா இல்லைப்பா, ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும். என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலவன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்கிறாருங்க, டே ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக்ட் சர்ஜரி எவனாவது பண்ணிப்பா, நான் போட அப்படின்னு. அப்புறம் ஆச்சு 40 வயசில். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா புட்சாலி, இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சிருக்கணும். அது முடிஞ்சது. சார் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லலாம் கூட பாருங்கள், பெண்களுக்கு முன்னுரிமை, உண்மையிலேயும் முன்னுரிமைங்க. என் ஆஃபீஸ் 4வது மாடி, லிஃப்ட் இருக்குது, ஆனால் லிஃப்ட்டு வெளியில் போட்டிருக்கான், ஆஃபீஸர்ஸ்/லேடிஸ் ஸ்டாஃப். நம்மலாம் படிக்கட்டில் போகணும். என்னைக்காவது மழை பெஞ்சது வச்சுக்கா, ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை, திடீர்னு 3 மணிக்கு அடிச்சது, சென்னை ஃபுல்லாக தண்ணி முழுகிடுச்சு. 3 மணிக்கு மழை அடித்ததுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் அனுப்பிச்சிருங்கன்றது. ஏன் உயர்த்துக்கிறோம். நான் போய், சார் என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து, சார் என் ஸ்கூல் பையனாட்டம் இப்போ ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு வசதி நமக்கு கிடையாது. இப்போ ஆஃபீஸில் லேடிஸ்க்கு ஒரு விழா, எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது, லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டு புடவை மட்டும் தான் கட்டின்னு வந்தது. ஆஃபீஸ் செலவுலேயே பூ அலங்காரம் எல்லாம் பல பலன்னு. அவங்க செஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமாங்க, ஸ்டேஜில்
அந்த குத்தோலை ஏற்றுவாங்கல்ல, கொஞ்சம் கூட மெழுகுவத்தி எடுத்து போவாங்களே, ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலை நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டானுங்க. வெயில், சாயங்காலம் 4 மணி, சின்ன கிரவுண்டு, எல்லா காரும் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். ஆல்பத்தை பார்க்குறேன், எல்லா ஃபோட்டோலையும் இவங்க மூஞ்சி தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க. எங்கள் ஜிஎம் கேட்குறா, யோ அன்றைக்கி என்ன லீவா நீ அப்படின்னாரு. கிரவுண்டில் இருந்தேன் சார், கார் பார்க்கிங்கில். அங்கே ஏன் ஃபோட்டோ எடுக்கிறது? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை. உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாகினே வருது. அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியது. நான் கிண்டலுக்காக சொல்ல. அவர்களுக்கு என்று தனி நீதிமன்றம், அவர்களுக்கு என்று தனி காவல் நிலையம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான், கணவன் வீட்டில் கணவன் கொடுமைப்படுத்தணும்னு இல்லை, யார் பிரச்சனை